இந்த மாதிரி ஒரு தடவ புடலங்காயில செஞ்சு குடுத்தீங்கன்னா, அடிக்கடி கேட்பாங்க. இனிமே 1 வாரத்துக்கு 1 கிலோ புடலங்காய் வாங்குவீங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி செஞ்சிடலாம்ன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதுல தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுலனாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சீரகம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் வந்துரட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் வத்தல் இருக்குல்ல, ஒரு 3 வத்தல கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விதைய மட்டும் எடுத்துட்டு நீங்க சேர்த்துக்கங்க. நான் அப்படியே தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா அத வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. மணம் வந்துரட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பல் பூண்டு இருக்கும் இல்லையா? ஒரு 10 பல் பூண்டு இருக்கிற மாதிரி அத வந்து நீளமா கட் பண்ணிக்கணும். அந்த தேங்காய் எண்ணெயிலேயே வந்து நம்ம வதக்கி விடும்பொழுது டேஸ்ட்டும், ஃப்ளேவரும் வேற லெவல்ல இருக்கும். அதனால இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. கலர் வந்து ஃபுல்லா மாறிறக்கூடாது. லைட்டா மாறட்டும். லைட்டா மாறுன உடனேவே வெங்காயம் சேர்த்துறலாம். இல்லைன்னா, இது ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும். அதுக்காக தான். இது ரொம்ப கரிஞ்சு போன மாதிரியும் ஆயிரும். அதனால லைட்டா அந்த மாதிரி லைட்டா கலர் மாறிடட்டும். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்த இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் இந்த டிஷ்க்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த அளவு வெங்காயம் வந்து 1/2 கிலோ அளவு புடலங்காய்க்கு சரியா இருக்குங்க. நீங்க வந்து சப்போஸ் 1/4 கிலோ செய்றீங்க அப்படின்னா, ஒரு சின்ன வெங்காயமா பார்த்து எடுத்துக்கங்க. இல்ல பாதியா கூட கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்படியே பாதியாக்கிக்கங்க. நீங்க எடுக்கிற அளவுக்கு தகுந்தாப்புல. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிரட்டும். கலர் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்ல. லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனேவே, ஒரே ஒரு தக்காளியையும் குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும், வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கணுங்க இந்த மாதிரி. வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா? ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதுல சேர்த்துக்கங்க. நம்ம என்னதான் தாளிக்கும் பொழுது மிளகாய் வத்தல் சேர்த்தாலும் காரம் பத்தாது. அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்ப ஊற வச்சாச்சு. இத வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கங்க. அதே மாதிரி தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் இருக்கு இல்லையா? 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி. இத நைஸா அரைச்சு வச்சுக்கங்க. இப்போ ஏற்கனவே வதங்கிட்டு இருந்தது இல்லையா? அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அத பிரட்டி விடுங்க. இதுல தண்ணி சேர்த்து இத நம்ம வேக வைக்க போறோம். ஓரளவுக்கு இது வேகணும். அதாவது ரொம்ப மசியிற அளவு வேகக்கூடாது. ஒரு 60% வெந்திருந்தா போதும். அமுழ்த்துனா அமுங்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இப்ப மூடி போட்டு இத மூடிறலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்து கையில எடுத்து அமிழ்த்துனோம்னா, அது வந்து உடையும். அந்த மாதிரி பக்குவத்துல இப்ப இருக்கு. இப்போ இந்த நேரத்துல இதுல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா? அத முதல்ல சேர்த்துக்கணும். எதனாலன்னா, இது பச்சை வாசனை எல்லாம் போகணும். இதுல சீரகம் சேர்த்திருக்கிறோம். தேங்காயும் நல்லா வந்து குக் ஆகணும். அதுக்காக இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அரைக்கும் பொழுது கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. அப்பதான் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா இப்படியே கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிருச்சு. பார்க்கும்பொழுதே நல்லா இருக்கு. ஃப்ளேவரும் சூப்பரா வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில தான் நீங்க வந்து பருப்ப சேர்க்கணும். நல்லா மசிஞ்சிருக்கணும் பருப்பு. அப்பதான் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். உப்பு எல்லாமே நீங்க பருப்ப ஊத்துறதுக்கு முன்னாடி செக் பண்ணும்பொழுது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, சரியா இருக்கும். இதுக்கு உப்புன்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவு நைஸ் உப்பு சரியா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துட்டதுனால, இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்ல. கன்சிஸ்டன்சிக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, உங்களுக்கு எந்த பக்குவத்துல வேணுமோ, அந்த மாதிரி நீங்க இறக்கிரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, லாஸ்ட் வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி இறக்கிருங்க. அவ்வளோதாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா டேஸ்ட்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளப்பூடெல்லாம் அங்கன சாப்பிடும் பொழுது சூப்பரா இருக்குங்க. சாதத்துக்கு பெஸ்ட் சாய்ஸு. இத வந்து நல்லா கார குழம்பு வச்சு இத வச்சு சாப்பிட்டோம்னா, அட்டகாசமா இருக்கும். கிட்ஸுக்கு இதையே ஊத்தி நீங்க வந்து பெசஞ்சு ஊட்டி விட்டீங்கன்னா, சூப்பரா சாப்பிடுவாங்க. டேஸ்டியான இந்த டிஷ்ஷ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.